This video sponsored by Edicourse. Edicourse offers skill-based courses in digital marketing, stock market, coding and more. வாங்க வீடியோக்குள்ள போலாம் friends. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வணக்கம் மக்களே. மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம் உங்கள் அருகையில், அதாவது அருகாமையில் உங்களுக்கு பக்கத்தில் முகாம் எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னும், இன்னொரு விஷயம் என்னென்னா, முகாமில் மட்டுமே இந்த மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் கொடுக்கப்படுகிறது. மற்றவர்கள் யாராலும் கொடுத்தால் யாரும் நிரப்ப வேண்டாம், அதை பயன்படுத்த வேண்டாம். முகாமில் மட்டுமே இந்த விண்ணப்பம் அளிக்கப்படுகிறது. வாங்க பார்க்கலாம், எப்படி நம்ம உங்களுடன் ஸ்டாலின் முகாமை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், நான் ஆல்ரெடி இதை சர்ச் பண்ணியிருக்கேன், அதனால் நான் டச் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்னா UNGALUDANSTALIN அப்படின்னு சொல்லி உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிங்கனாலே நமக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு HTTPS உங்களுடன் ஸ்டாலின் .tn கவர்மெண்ட் அதாவது கவர்மெண்ட்டை தான் GOV அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. GOV.in அப்படின்னு சொல்லி நம்ம சர்ச் பண்ணோன்னா, அதாவது இது மேலே இங்கே நம்ம டச் பண்ணோன்னா அந்த பேஜுக்கு போயிடலாம். நம்ம இதுக்கு கீழே முக்கியமான விஷயம் நம்ம இதில் பார்க்கணும். இந்த க்ரீன் கலர் தான் நம்ம பார்க்க வேண்டியது. அதுக்கு கீழே நமக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், உங்களுடன் ஸ்டாலின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள கடைக்கோடி மக்களுக்கும் அவர்கள் அன்றாடம் அணுகும் அரசு துறைகளின் சேவைகள் சென்றடையணும் தான் இதை நம்ம கொடுத்துருக்காங்க. நகர்ப்புற பகுதியில் முகாம்களில் 13 துறைகள் 43 சேவைகள் கொடுக்கப்படுகிறது. ஊரக பகுதிகளில் நடக்கும் முகாம்களில் 15 துறைகள் 46 சேவைகள் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. July 15, 2025. இதுவரை 10,000 சிறப்பு முகாம்கள் நடைபெறும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதை தான் நான் எப்படி செயல் பண்ணோம், அதை எப்படிலாம் நம்ம என்னென்னலாம் பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே போட்டிருக்காங்க. ஜாதி சான்று பெற, பட்டா மாற்றம் செய்ய, பென்ஷன் வாங்க, மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தகுதி வாய்ந்த விடுபட்ட மகளிர் பயன்பெற, மருத்துவ காப்பீடு அட்டை பெற, ஆதார் அட்டையில் திருத்தங்கள் செய்ய, ரேஷன் அட்டையில் முகவரி திருத்தம் செய்ய போன்ற பல கோரிக்கைகளுக்கு அரசு அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியமின்றி அலுவலர்கள் நேரடியாக உங்கள் இருப்பிடங்களுக்கு அருகிலேயே தீர்வுகளை வழங்க உள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்குது பாருங்கள், நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, அதாவது எந்தெந்த துறைகள் நமக்கு அந்த செயல்பாடுகளை, அதாவது அந்த சேவைகளை செய்ய போகிறாங்க, நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி இதில் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த துறைகள்லாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ மேலே ஸ்க்ரோல் பண்ணி போய் பார்க்கலாம். நமக்கு முக்கியமானதே நம்மளுக்கு முகாம் எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். இங்கே வாங்க, க்ரீன் கலர், அதாவது க்ரீன் கலர் கிளிக் செய்வோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி, அதாவது நமக்கு எந்த மாவட்டம் அப்படின்னா நான் சென்னையை சூஸ் பண்ணிக்கிறேன். சென்னை பார்க்கலாம், இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இங்கே வந்துடுச்சிங்களா, மாவட்டம், முகாம் தேதி அட்டவணை, சென்னை 2025/7/22/7 ஓகேவா. இங்கே பதிவிறக்குக அப்படின்னு சொல்லி ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள். இதை டச் பண்ண உடனே நமக்கு இன்றைக்கி எங்கே முகாம்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சென்னையில் அண்ணா நகர், ராயபுரம், அடையார், திருவெற்றியூர், பெருங்குடி, கோடம்பாக்கம் மாநகராட்சி, இங்கெல்லாம் இன்றைக்கி இந்த தேதிக்கு 22ல் முகாம்கள் நடக்குது. இதே மாதிரி நம்ம தினமும் செக் பண்ணும்போதும் நம்ம வேறு ஏதாவது ஒரு ஊரை கிளிக் பண்ணுவோம், சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சரி, தருமபுரி செக் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 6 இடத்துல முகாம் நடக்குது. பேரூராட்சி, அதாவது பாலக்கோடு, தருமபுரி வட்டாரம், நல்லம்பள்ளி,
கடத்தூர் வட்டாரம், கரிமங்கலம், அரூர் வட்டாரம், அந்த மாதிரி இந்த இடத்தெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு. முகாம் நடைபெறும் இடம், இந்த இடம் அதாவது ஸ்பெசிஃபிக்காக இந்த ஏரியா எந்த இடத்துல அப்படின்னு சொல்லியும் நமக்கு இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நமக்கு கொடுக்காத ஒன்று அப்படின்னா, நான் இங்கே என்ன குறையா பார்க்குறேன்னா, எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 9 மணிலேருந்து, அதாவது நம்ம உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வந்து 9 மணிலேருந்து ஈவினிங் 3:00 வரைக்கும், அதாவது 3 மணி வரைக்கும் இந்த முகாம் நடைபெறும். தெரிஞ்சுக்கோங்க. அதை தெரிஞ்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.